சிந்து பைரவி நியூப்ரமோ ஸ்னேகாவுக்கு இது மாதிரி விஷயம் தெரிய வந்த உடனே ஸ்னேகா அவங்களுடைய அப்பா கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. எல்லார்கிட்டயுமே அட்வொகேட்டை வச்சு பேசி சிவாவை வெளியெடுக்கிறாங்க. உடனே சிவா ஃபீல் பண்ணி ஸ்னேகா கிட்ட பேசுறாங்க. என்னுடைய வாழ்க்கையே போச்சுன்றாங்க. இங்க பாரு, அந்த பட்டிக்காடு சிந்துவால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் சிவான்றாங்க. அதனால நான் சொல்ற மாதிரி சீக்கிரமா உன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்றதை நீ நிரூபிச்சா மட்டும்தான் நாம நினைச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்னேகாவுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே டேடி சொல்றது சரிதானே சிவான்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பட்டிக்காடு தான் எல்லாத்துக்கும் காரணன்றதை நிரூபி. ஆமா ஸ்னேகா, சீக்கிரமாவே எல்லாம் நிரூபிக்கிறேன். ஏன்னா அவளாலதான் ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நான் அந்த சிந்துவை எந்த அளவுக்கு நம்பல தெரியுமா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கூடவே இருந்து இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலன்றாங்க. கொஞ்சமாச்சும் அவளுக்கு மனசாட்சின்னு இருக்கா பாருன்றாங்க. இங்க பாரு, நீ அதை பத்தி எல்லாம் பேசாத சரியா, உன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபி, அதுக்கு அப்புறம் நம்ம நடக்க வேண்டியதா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வர, வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா சிவாவை வீட்டை விட்டு போறாங்க. சரி ஸ்னேகா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்றாங்க. சரி சிவா, நீ எதை பத்தி பெருசா யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் உன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்றது சீக்கிரம் நிரூபின்னு சொல்லிட்டு போறாங்க. சிவா எப்படி அதை நிரூபிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.